ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியோ மையா எப்போதும் உண்டாகட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கு மாட்சிமையும் துதியோ மையா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோ மார்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. உம்மை தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மறுபடியும் உம்மை ஆராதிக்கின்றோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆண்டவரே அன்பை செலுத்துகிறோம். உம்மை ஆராதித்து ஆண்டவரே எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. பரிசுத்தர் நீர் ஒருவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே பரிசுத்தர். நீர் பரலோகத்திலே ராஜாவாய் வீற்றிருக்கிறவரே. நாங்கள் எப்போதும் இருப்பவரே ஐயா. இனிமேலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே. நீர் நியாயாதிபதியாய் நீர் வருகிற தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக உம்மை 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 மை மாத்திரம் மை மாத்திரம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையாராக ஆண்டவரே ஆராதனைக்குரியவரே பாத்திரர் நீர் ஒருவரே பாத்திரர். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே பாத்திரர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவரே அல்பாவும் ஒமேகாவுமானவரே நாங்கள் சொல்லுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே ஆமென். சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே
செயல்கள் அது அதிசயம் ஆச்சரியமானவைகளாயிருக்கும். ஆமென். உம்முடைய செயல்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமது வழிகளெல்லாம் அது சத்தியமானவைகள். ஆமென். உமது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதி சத்தியமுள்ளவைகளாய் இருக்கிறதான். ஆதலால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோமா? உம்மை ஆராதிக்கின்றோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதா இந்த இடத்திலே எங்கள் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம், உம்முடைய ஆண்டவரே நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதா? அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை இரு கரங்களை வானத்திற்கு நேராக இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மையே ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாத்திரம் ஆண்டவரே. நல்ல வேளையிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்மை சேவிக்கிற, உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தீங்களே ஆண்டவரே. நாங்கள் இந்த நேரத்திலே காணிக்கைகளாக உம்மை ஆண்டவரே ஆராதிக்கிறோம். துதிகளை, ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை ஆண்டவரே உமக்கு காணிக்கைகளாக ஆண்டவரே நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து கடைசியாக உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுவோம். உபாகமம் முதல் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாய் இருந்தீர்கள். இப்படி காத்தேசிலே தங்கிவிட்டோம். எப்படி இந்த காத்தேஸ் என்றால் என்ன என்பதை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தது நம்முடைய நினைவில் இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நம்முடைய கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நாம் அறிய தவறும் பொழுது அந்த இடம், அந்த நேரம் நமக்கு ஒரு காத்தேஸாக மாறுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலே நான் உன்னை நலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ப முடியவில்லை. மெஜாரிட்டி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நாம் அங்கே போவது சிரமம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையின் வலிமைதான் இஸ்ரவேலர் இதயத்திலே அழுத்தமாக காணப்படுகிறது. நெருக்கத்தினாலே கர்த்தரை அவிசுவாசத்துடனே பார்க்கிறார்கள். அவநம்பிக்கை இருந்ததினாலே காத்தேசிலே அவர்கள் தங்கிவிட வேண்டிய அந்த அவநம்பிக்கை என்கிற காத்தேசிலே வெகு நாளாய் தங்கிவிட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், உபாகமம் 2:1 வசனம் 2-3 இந்த வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால், நீங்கள் காத்தேசிலே தங்கியிருந்தது போதும் என்கிறார். போதும், அவநம்பிக்கையிலே வாழ்ந்த காலங்கள் போதும், கீழ்ப்படியாமையிலே தங்கி வசித்த காலங்கள் போதும் என்று கர்த்தர் நமக்கு கடந்த நாட்களிலே எச்சரித்தார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட அந்த காத்தேசின் காரியங்களை குறித்து
நாம் தியானிக்கலாம். அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய சிரசுகளை தாழ்த்தும்போது உங்கள் இருதயத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்பீக் வித் மீ லார்ட், என் கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய வேலைகள் நெருக்கங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையின் சத்தம் என் செவிகளிலே மாத்திரமல்ல, இந்த இருதயத்திலும் தொனிக்க செய்யுங்கப்பா. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்கிறதற்கு என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் தொனி என் இதயத்திலே பதியக்கூடாதபடி தடையாய் காணப்படுகிற எல்லா தீமைகளையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் நிராகரித்து வெளியேற்றுகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் நடுவிலே உலாவுவீராக. நீங்கள் உலாவுகிறதை நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. எங்கள் இதயத்தோடு இடைப்படுங்க ஆண்டவரே. சொல்லும் கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய சத்தம் கேட்க வாஞ்சிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையின் சத்தத்திற்கு செவித்தினவுள்ளவர்களாய் காணப்படாதபடி சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமையான காரியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெளியேற்றுகிறோம். நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நடுக்கத்தோடும் பிரயாசப்படுவதற்கு இந்த நாள் ஒரு உறுதுணையாய் அமையட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் எங்கள் நடுவிலே உயர்ந்திருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமேன். இந்த இருதய கடினம், அவிசுவாசம் என்கிற காரியத்திலே தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் அவ்வப்பொழுது கடினப்பட்டு விடுகிறது. கடினமான இருதயம். சிலர் சொல்லலாம், நாங்கள் எப்பவுமே இருதய கடினத்தோடு தாங்க இருப்போம், நாங்கள் என்னைக்கு சாஃப்டான ஹார்ட்டோடு இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த கடின இருதயம் இந்த நாளிலே நம்மை விட்டு அகன்று போக பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கடின இருதயம் என்பதைக்கு முதலாக அந்த இருதயம் என்கிற காரியத்தை நாம் சற்று சிறிதளவு நாம் தியானித்தால் அது நமக்கு மிகுந்த பயனை கொண்டு வரும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். வேதத்திலே இயேசு கிறிஸ்து யோவான் 14:1 சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நம்முடைய இருதயம்தான் அவ்வப்பொழுது கலக்கம் அடைகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து அநேகர் ஐசியூவிலே இருக்கிறார்கள், அநேகர் காவல் அறைகளிலே இருக்கிறார்கள், அநேகர் கல்லறைகளிலே இருக்கிறார்கள். ஆனால் நாமோ கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்முக்கு சுவாச காற்றை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அவ்வப்பொழுது என்ன செய்து விடுகிறோம்? இந்த இருதயம் கலங்கி 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 இருதயம் கடினப்பட்டு போய்விடுகிறது. கலக்கத்தின் மிகுதியினால் இருதயம் கடினமடைய வேண்டாம் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆறுதலின் வார்த்தைகள். அதே இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:28 சொல்லுகிறார், உங்கள் இருதயத்திலிருந்து ஒரு நபரை இச்சையோடு பார்ப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாடு சொல்லுகிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையானவர், ஜீவ வார்த்தையானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து இச்சையோடு பார்ப்பீர்களானால் அந்த க்ஷணப்பொழுதிலே தானே அந்த நபரோடு நீங்கள் விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று
கடந்த கால அனுபவத்தை போல கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இருதயம் கடினப்பட்டு விடுவதற்கு இச்சையும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இன்னுமாக நம்ம பார்க்கிறோம், இந்த இருதயம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள், சுபமான காரியங்கள், சௌபாக்கியமான சம்பவங்கள் நிகழும் பொழுது இருதயம் சந்தோஷத்தினால் நிறைகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், உங்கள் இருதயம் சந்தோஷிக்கும் பொழுது சங்கீதங்களினால் கீர்த்தனைகளினால் கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஆலோசனையாக கூறுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த இருதயத்திலே கலக்கம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, இச்சை வருகிறது, எல்லாம் கலந்தடிக்கிற ஒரு ஆர்கனாக, ஒரு அவயவமாக இந்த இருதயம் காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இருதயம் உணர்வுள்ள இருதயம், உணரக்கூடிய ஒரு இருதயம் என்று கர்த்தர் அங்கே ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறார். நாம் எடுத்துக்கொண்டவர்கள் அதை வாசிக்கலாம் பாருங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் இருதயத்திலே என்ன செய்யல? அப்போ நம்முடைய குணமாக்குகிற கேரக்டர் எதன் அடிப்படையிலே இருக்கிறது என்றால், இருதயம் எப்பொழுது உணர்கிறதோ, உணரும் பொழுது குணப்படுகிறது. பாருங்க, தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், குணப்படாத இருதயம் அங்கே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே தொடர்ந்து சொல்லுகிறார், அந்த இருதயத்தை கொளுத்ததாக்கி, அது ஆல்ரெடி அது அப்படிதான் இருக்கிறது. அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடு. இந்த இருதயம் உணராமல் இருக்கும் பொழுது கண்கள் காதுகள் எல்லாம் அடைத்து கொள்ளுகிற மந்த நிலைமையிலே நாம் தள்ளப்படுகிற அவலம் ஏற்படுகிறது. இன்னுமாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மத்தேயு 13:15 வாசித்து பார்த்தால், மத்தேயு 13:15, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் பாருங்க, அதே காரியத்தை தீர்க்கனுக்கு சொன்ன ஆவியானவர் இங்கே இயேசு மூலமாக சொல்லுகிறார். பாருங்க, இருதயத்தினால் உணர்ந்து, அப்போ உணர்வுள்ள இருதயம் தான் மனம் திரும்ப முடியும். நான் மனம் திரும்பவில்லை என்று ஒரு நபர் சொல்லுவார் என்றால் அவர் இருதயத்திலே உணர்வுள்ளவராக இல்லை என்பது வேதத்தின் கூற்று, இயேசுவின் கூற்று. ஆரோக்கியமாக்காமலும் நான் அவர்களை இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் எப்படி இருக்கிறதா? நான் சொல்லலைங்க, நீங்கள் என்னைய தவறாய் நிதானிக்க கூடாது. எப்படி இவங்க சொல்லலாம்? ஏன் உங்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது? ஏன்? காதால் கேட்கிறோம், ஆனால் எப்படி கேட்கிறோம்? மந்தம் எதனுடைய ரூட் காஸ் என்றால், கடின இருதயத்தினுடைய வேர். மந்தமாய் கேட்கிறோம், கண்களை என்ன செய்கிறோம்? அதனால தான் தூங்கி விடுகிறோமோ? கண்களை மூடும் பொழுது ஒரு தூக்கம் வந்து விடுகிறது தானே. அது கோழி தூக்கமோ புறா தூக்கமோ அது தெரியாது. கண்களை மூடிக்கொண்டார். அதனால் கண்களை அகல விரித்து, தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எழுந்து நின்று கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். நீங்கள் நிற்கும் பொழுது மற்றவங்க இவங்க தூங்குறாங்க அதான் நிற்கிறாங்க போல நினச்சிக்கிட வேண்டாம். ஏன்னா நானும் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ நானும் என்ன செய்யலை? தூக்கம் வருதுன்றதுக்காக நிற்கலை. அப்படி அவர்களையும் நாம் நம்மோடு இணைத்து கொள்ளுவோம். தூக்கம் வருகிறதை தவிர்த்து நம்முடைய இருதயம் உணர்ந்து கர்த்தருடைய ஆரோக்கியத்தை, சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த இருதயம் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இந்த இருதயத்தினுடைய நிலைமை ஆதியிலேயே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது அன்னைக்கே சொன்னார் என்றால் இன்றைக்கு
நாம் அதிகமாக ஆண்டவர் சொல்ல வேண்டிய நிலைமையிலே வாழ்ந்து வருகிறோம். அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம், தோற்றம் நம்முடைய இருதயத்திலே யோசிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அந்த தோற்றமே எப்படி இருக்கிறதாம்? பொல்லாததாய் இருக்கிறதாம். நம்மை கர்த்தர் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம் என்றால் அந்த கொழுத்த தன்மை மாறி, மந்தமாய் கேட்கிற நிலைமை மாறி, கண்களால் மூடிக்கொள்ளுகிற அவலம் நம்மை விட்டு கடந்து செல்லும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தை என்ன செய்கிறதாம்? இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறது, சரியாக பிரித்து கூறு போடுகிறது என்று சொல்லலாம். நம்முடைய நினைவுகள் பொல்லாததா நல்லதா என்பதை கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வல்லமை உடையதாக இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு உடனே அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில், உங்கள் மூளையிலே சிந்திக்கிறது என்னன்னு கேட்கல, இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன என்று கேட்கிறார். அவர் அதை கேள்வி கேட்கிறார் என்றால் அவர் நம்முடைய அந்த அவிசுவாசத்தை, அந்த இருதய கடினத்தை அங்கே நமக்கு புலப்படுத்துகிறார் என்பதுதான். இதெல்லாம் இருதயத்தினுடைய ப்ராடக்ட்ஸு. சில கம்பெனிகளை சொல்லுவாங்க, இது அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸு, இது இந்த நபருடைய தனிப்பட்ட ப்ராடக்ட்ஸு, இவங்க இதை செய்தால் நேர்த்தியாக செய்வார்கள், இவங்களை நம்பி அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கலாம் என்று பலர் பலவிதமாக பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய இருதயத்தின் ப்ராடக்ட்ஸை குறித்து நாம் இந்த வசனங்கள் அத்தனையிலும் பார்க்கிறோம். பொல்லாத சிந்தனைகள், உணர்வற்ற இருதயங்கள் எல்லாம் எங்கிருந்து அடிப்படையாக வருகிறது என்றால், இதே இருதயம் கலக்கம் அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது, இச்சிக்கிறது, அந்த இச்சையிலே திருப்திப்படவில்லை, இன்னும் இன்னும் தா தா என்கிற உணர்வு எல்லாம் இந்த இருதயத்தை ஆக்கிரமித்து கொள்ளுகிறது. ஆக்கிரமிப்பாளர்களை நம்மை விட்டு அகற்றுவதற்கு இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. நம்முடைய இருதயம் ஒரு களஞ்சியத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த இருதயத்தில் அத்தனை காரியங்களையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். மறப்பனா? நான் அவங்க அன்னைக்கு சொன்னதை நான் மறப்பேனா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் என்ன செய்து விடுவோம்? மறந்து விடுவோம். வாசலுக்கு போனாலே அம்மா ஏதோ சொன்னாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் எத்தனையோ வருடத்திற்கு முன்பதாக ஒருவேளை நம்முடைய சிறு பிராயத்திலே கூட நடந்த நிகழ்வாய் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு மறக்காது. ஆனால் வார்த்தை மட்டும் என்ன செய்து விடுகிறது? மறந்து விடுகிறது. இதனுடைய காரணம் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போய்விடுகிறது. இந்த களஞ்சியம் நல்ல காரியங்களை நிறைத்திருக்கும் என்றால் அது நல்லதையே கொப்பளிக்கும். நம்முடைய கண்கள் ஒரு வாசல். நம்முடைய அந்த கண்கள் பார்க்கிறதை இருதயத்திலே பதித்து கொள்ளுகிறோம். ஒரு பொருளை பார்க்கிறோம், எனக்கு இது வேண்டும், அந்த இருதயத்திலே பதித்து கொள்ளுகிறோம். சற்று நிமிடங்கள், மணி துளிகள் கழித்து அந்த வாய் வழியாக, நம்மளுக்கு கண்ணும் வாயும் வாசல் என்று சொல்லலாம். கண்ணு பார்க்குது, இருதயத்திலே பதிக்கிறது, வாய் வழியாக கொப்பளிக்கிறது. கண் உள் வாங்குகிறது, வாய் அதை வெளியே என்ன செய்கிறது? அனுப்பி விடுகிறது. வாய், கண், இந்த வாசல்களை நாம் பத்திரப்படுத்தி கொள்ளுவதற்கு இயேசு என்ன கூறுகிறார்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை வாசித்து பார்த்தால் இயேசு அங்கே அழகாக தெளிவாக நயம்பட உரைக்கிறதை பார்க்க முடிகிறது. நல்ல மரமானது, ஆமாம், உன் களஞ்சியம் நல்லதாக இருந்துச்சுன்னா அதில் என்ன ஸ்டோர் ஆகியிருக்குமோ அதுதான் உன் வாய் வழியாக வெளியே வரும். கெட்ட மரமானது, அந்தந்த மரம் நான் முச்செடியை போன்ற இருதயம் உடையவராய் இருப்பேனானால் என்னுடைய இருதயத்தில் இருந்து அத்திப்பழங்களை பறிக்க முடியுமா? நெருஞ்சி செடி,
நெருஞ்சி முள் பார்த்திங்கன்னா அந்த புல் இருக்கிற பகுதிகளிலே இந்த நெருஞ்சி முள்ளும் சேர்ந்து வளரும். நம்ம அதை உட்காரும் பொழுது என்ன பண்ணோம், நம்முடைய உடையிலே அது ஒட்டி கொள்ளும். நம்ம என்ன தான் அதை ரிமூவ் பண்ணாலும் அது குத்தி கொண்டே தான் இருக்கும். பாருங்க, நெருஞ்சி செடியிலே திராட்சை பழங்களை என்ன செய்ய முடிவதில்லை, பறிக்கிறது இல்லை. இப்போ கர்த்தர் டைரக்டாவே சொல்லிட்டாரு, நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து. அப்போ இருதயம் நல்ல மனிதனுக்கு எப்படி காணப்படுகிறது, நல்ல களஞ்சியமாக நல்ல பொக்கிஷமாக காணப்படுகிறது. நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய, பொல்லாத மனிதனுடைய இருதயம் பொல்லாத களஞ்சியமாக பொல்லாத பொக்கிஷமாக கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறதை இந்த வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் அவன் உன் இருதயமாகிய களஞ்சியம் நன்மையினால் நிறைந்திருக்கும் என்றால் உன் வாய் வழியாக, இந்த வாசல் வழியாக நல்ல காரியங்கள், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற காரியங்கள் தான் வெளிவரும். உங்கள் இருதயம் கெட்ட பொக்கிஷமாயிருக்கும் என்றால், கெட்ட களஞ்சியமாயிருக்கும் என்றால் வாயிலிருந்து வர்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பேசுகிறத பாரு, பேசுகிறத கேட்க தானே முடியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பேசுகிறத பாரு என்கிறோம். இந்த வாசல் வழியாய் வெளியேறுகிறதை கர்த்தர் நமக்கு அங்கே உணர்த்துகிறார். இருதயம் நல்ல களஞ்சியமாகவும் இருக்க வாய்ப்புண்டு, கெட்ட களஞ்சியமாக, பொல்லாத களஞ்சியமாக, பொல்லாத பொக்கிஷமாக இருக்க வாய்ப்புண்டு. அதனால கர்த்தர் சொல்றாரு, இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறதோ, நல்லது நிறைந்திருக்கிறதா, பொல்லாதது நிறைந்திருக்கிறதா, அவன் வாய் பேசும். உங்களுடைய அந்த வாய் கேட் வழியாக என்ன கனிகள், நெருஞ்சி முள்களா அல்லது தேவதாரு விருட்சங்களா, எது வெளியே வருகிறது? முட்செடிகள் வருகிறதா அல்லது எப்படிப்பட்ட கனிகள் வெளியே வருகிறது என்பதை நாம் இந்த நாளிலே வேத வசனத்திலிருந்து ஆராயலாம். இருதய கடினம் ஒரு மனிதனை என்ன பண்ணுகிறதாம், புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தில் இருந்து முடமாக்கி போடுகிறது. நான் மீண்டும் ஒரு விசையாக சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமல்ல, எதையுமே புரிந்து கொள்ளுவதற்கு சட்டென்று கிரகிக்க நம்மளால் முடியவில்லை. சில காரியங்களை புரிந்து கொள்ளுகிறோம், சில காரியங்களை புரிய முடியாதபடி என்ன சொல்கிறாங்க விளங்கலை, புரியலை, அப்படி தடுமாறுகிறோம். அது நம்முடைய இருதய கடினத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு அடையாளம். எளிதில் புரிந்து கொள்ள முடியாதபடி நம்மை மந்த நிலைமைக்கு தள்ளிவிடுகிறது. இதிலே சீஷர்களும் அடக்கம். கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ரொம்ப விசுவாசி, நான் கர்த்தரை அப்படியே முற்று முழுவதுமாக நம்பி அவரை பின்தொடர்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த இருதய கடினம் இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை வாசிக்கலாம். இயேசு அதை அறிந்து பாருங்க, என்ன அங்க கேட்டாரு, நீங்க உங்க இருதயத்திலே சிந்திக்கிறது என்ன என்கிறார். இங்கே கேட்கிறார், யோசனை பண்ணிக்கொள்ளுகிறது என்ன. வாசிக்கலாம். இன்னும் சிந்தியாமலும் இன்னும் உணராமலும் இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? கண்கள் இருந்தும் காண முடியாமல் இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? மனதிலே வைத்து கொள்ளாதிருக்கிறீர்களா? கேட்க அப்படியே 21 வந்து விடலாம். நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? இருதய கடினம் உணர்வதை மறுத்து விடுகிறது, மந்தமாகி விடுகிறது. அதாவது ஒரு குஷ்டரோகிக்கு எப்படி ஒரு தொடு உணர்ச்சி இல்லாமல் போய்விடுகிறதோ அதே போன்ற நிலைமைதான் அந்த அவிசுவாசம் ஒரு பாவம் என்றால் இந்த இருதய கடினம் ஒரு வியாதி, பாவம். யாக்கோபு சீடன் சொல்லுகிறார், பாவம்
பூரணமாகும்போது எதை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் என்ன செய்கிறது? அப்படியே சேர்ந்து சேர்ந்து நாம் பாவத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால், பாவத்தை நான் இன்னும் செய்வேன், அதே நேரம் பரிசுத்த பிள்ளையைப் போல பாசாங்கும் செய்து கொள்ளுவேன் என்ற நிலைமையிலே காணப்படுவோம் என்றால், நம்முடைய இருதயத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே கேட்கிறார், உணராதிருக்கிறது எப்படி? எப்படி உணராமல் இருக்கிறீங்க? நான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தேன் சொல்லுங்க. உடனே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நான் மறுபடியும் 7 அப்பத்தை கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தேன்? சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் தெரியுது, இது ஏன் தெரியலை? கர்த்தர் கேட்கிறார், காற்றை இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிட்டே தானே இருந்தீங்க. ஏன் உங்கள் இருதயம் உணராமல் மந்த நிலைமையிலே காணப்படுகிறது? சீஷர்களுடைய இருதயம் கூட மந்தப்பட்டு கடினம் இருதயத்தோடு அவர்கள் காணப்படுகிற அந்த கோளாறு, அந்த வியாதி சீஷர்களையும் பற்றி பிடிக்கிறது. எவரையும் தொற்றிக்கொள்ளுகிற இந்த ஒரு வியாதி தான் இருதய கடினம். நாம் அவ்வப்பொழுது வேதத்தை வாசிப்பதற்கு நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறோம் தானே? நம்முடைய கரங்களிலே வேத புத்தகம் உண்டு தானே? நம்முடைய வீடுகளிலே ஜெபிப்பதற்கு நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு தானே? எத்தனை நேரங்களை வீணாய் கழிக்கிறோம், எத்தனை நேரங்களை நாம் சோம்பல் உள்ளவர்களாக வேதத்தை வாசிக்கிறதற்கு முடியாது, ஆனால் கதையா மற்றவர்களிடம் வீண் காரியங்களை பேசி நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறதிலே நாம் மந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் தானே? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதன் இவ்விதமாக அழகாக சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய இருதயம் கடினப்பட்டு போவதற்கு பல வழிகள் உண்டு. அந்த பல வழிகளிலே சில வழிகளை நாம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை, ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள அவன் மறுப்பான் என்றால், எனக்கு இது வேண்டாம், இப்போ வேண்டாம், பிறகு பார்த்துக்கலாம், இந்த வசனம் தானே, இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும், பரிச்சயமான வார்த்தை, பரவாயில்ல நான் பிறகு பார்த்து கொள்ளுகிறேன். வார்த்தையினுடைய அந்த டெண்டர்னஸுக்கு நம்முடைய இருதயத்தை டெமோ பண்ணுவதற்கு நாம் மறுப்போம் என்றால் அது பெயர் இருதய கடினம். நான் சொல்லவில்லை, சார்ல்ஸ் ஹென்றி ஸ்பர்ஜன் என்கிற பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கி நம் ஒவ்வொருவருடைய இருதய கடினத்தை அழகாக பிட்டு வைக்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார்? இருதய கடினம் உங்ககிட்ட இருக்குதா? நீங்கள் எப்படி அறிந்து கொள்வது? தேவனோடு நீங்கள் சரியான உறவு வைத்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர் தான், நம்ம எல்லாருடைய கரங்களிலும் வேத புத்தகம் இருக்கிறது தான். நாம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டோம் தானே? முதல்ல ஆண்டவரை பிடிக்கும் பொழுது ஆலய கதவை திறக்கும் போதே ஓடி வந்து நின்ற சந்தர்ப்பங்களை யோசித்து பார்ப்போம். இப்பொழுது நாம் எப்படி வருகிறோம் நமக்கே தெரியும். அந்த ரியல் ரிலேஷன்ஷிப்பிலே நாம் பின்னாலே போவோம் என்றால், முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள், பின்னிட்டு போவோம் என்றால் உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார். அடுத்ததாக நம்முடைய இருதயம் கடினப்படுகிறதை அவர் சொல்லுகிறார், மதியீனமான விமர்சனங்களை, சந்தேகங்களை கேட்பது போல. பைபிள் இப்படி இருக்குல்ல, இது என்ன விஷயம் எனக்கு சொல்லுங்க, அப்பாவித்தனமாக கேட்பது போன்ற பாசாங்குத்தனம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் என்றால், அந்த மனிதர் சொல்லுகிறார், அவர் தேவ மனிதர், அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது, பி அலர்ட். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, நடிகர்கள் நடிக்கிறோம் என்று சொல்லுகிறார். உலகம் என்னும் நாடக மேடையில தான் நடிகர்கள். உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஏன் நடிக்க வேண்டும்? ஆனால் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளை போன்ற ஒரு வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். அந்த வேஷம் சொல்லுகிறது உன் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:33 வாசித்து பார்த்தால், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். So beloved, don't be deceived. மோசம் போகாதிருங்கள். நம்முடைய சம்பாஷணைகள்
தீய காரியங்களாக இருக்கும் என்றால், நம்முடைய பழக்க வழக்கங்கள் தீமையான மனிதர்களோடு இருக்கும் என்றால், ஆண்டவர் சொல்லுவார் அவங்கள விட்டு வெளியே வான்னு சொல்லுவார். நம்ம சொல்லுவோம் எனக்கு அவங்கள பிடிக்கும், கொஞ்ச நாளைக்கு அவங்களோட பழகிட்டு பிறகு வேணும்னா நான் மாற்றிக்கிறேன். நோ, நீ உன்னை வஞ்சித்து கொள்ள வாய்ப்புகள் ஏராளம். உன் இருதயம் கடினப்பட்டு போய்விடுகிற அபாயம் உண்டு. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு இதை விடு என்றால் விட்டுவிட வேண்டும். இந்த நபருடைய தொடர்பை துண்டித்து விடு என்றால் துண்டித்து விட நமக்குள்ளாக ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இல்லை என்றால் நாம் யாராம்? இருதயம் நமக்கு கொளுத்திருக்கிறது என்று இந்த மனிதர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் மந்தத்தினாலே கடினப்பட்டு போய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னுமாக நம்முடைய வழிகளிலே ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். இவங்களை புரிஞ்சுக்கிடவே முடியலங்க. விசுவாசியா அவிசுவாசியா? ஆலயத்திலே பார்க்கும் பொழுது அல்லேலியா கோஷத்திற்கு பஞ்சம் இல்லை. ஆனால் வீடுகளிலே அவர்கள் உதிர்க்கிற வார்த்தைகளின் நயத்தை பார்த்தால் தெரித்து ஓட வேண்டிய அவலம். வார்த்தைகள் அது தூஷணம் நிறைந்த வார்த்தைகள். மாறி மாறி விகாரப்படுகிற நிலைமையிலே நாம் வாழ்வோம் என்றால், நடந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் மூலமாக சொல்லுகிறார், உன் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஸோ மை பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், பி அலர்ட், டேக் அட்டென்ஷன். நீ சட்டென்று இப்பொழுது ஜாக்கிரதைப்படு. ஜாக்கிரதைப்படுவாய் என்றால் உன் இருதய கடினத்தை விட்டு நீ அகற்றி விடலாம். சங்கீதக்காரன் கூட முதல் வசனத்திலே சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில், நம்ம நினைக்கிறோம் துன்மார்க்கர் என்றால் அது வேற ஆட்கள் என்று. கர்த்தரை பிரியமாய் பின்பற்றாத யாவரும் துன்மார்க்கர் தான். கர்த்தருடைய நேசத்திற்கு நாம் பங்குதாரராக வாழவில்லை என்றால் நாம் துன்மார்க்கர் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீ என்ன பண்ணக்கூடாது? நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் தானே. நாம் அவர்களை துணைக்கு அழைக்கிறோம். அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொன்னால் கரெக்டாக சொல்லுவாங்க. வேதம் யாரை துன்மார்க்கர் என்று சொல்லுகிறதோ நாமும் அவர்களை துன்மார்க்கராக பார்த்து அவர்களோடு நடக்கிறதை தவிர்த்து விட வேண்டும். நான் அப்படி தான் நடப்பேன், கொஞ்ச நாளைக்குங்க, அப்புறம் விட்டு விடுகிறேன். உங்களை அவர்களுடைய துன்மார்க்கம் இழுத்து விடும். அது ஒரு புதைக்குழி போன்றது. நீங்கள் மீண்டு வருவீர்கள் என்று நம்பினீர்களானால் மோசம் போய்விடுவீர்கள். அடுத்து அவர் சொல்றார் பாருங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. நடக்காத, உட்காராத, கேட்காதனா மூணையும் நாம் செய்கிறோம். அப்படி நாம் செய்வோம் என்றால், எதையெல்லாம் கர்த்தர் வேண்டாம் தவிர்த்து விடு, விட்டு விலகு என்று சொல்லும் பொழுது என்னாலெல்லாம் அதை விட முடியாது, அடம் பிடிப்போம் என்றால், இந்த காலை வேளையிலே சகோதரா சகோதரி உனக்கு தான் சொல்லுகிறார், உன் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. ஆக இன்னுமாக அந்த ஸ்பர்ஜன் பல காரியங்களை சொல்லுகிறார். இன்னும் ஒரு காரியத்தையும் கூட அவர் சொல்லுகிறார், மனம் போல நீ அனுபவிப்பாய் என்றால். நான் இப்போ அனுபவிக்காமல் வேற எப்போ அனுபவிக்கிறது? இதுதாங்க அந்த ஸ்டேஜ், இதுதான் அந்த பருவம். இந்த பருவத்தில் அனுபவிக்காமல் வேற எந்த பருவத்தில் அனுபவிக்கிறது? இப்படி சொல்லி உன் மனம் போல உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லுவாய் என்றால், பிரசங்கியிலே ஒருவர் சொல்லுகிறார், உன் இஷ்டம் போல நீ என்ன வேணாலும் செய்ய, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள், ரெகக்னைஸ் பண்ணிக்கோ. நான் இப்போ அதை என்ஜாய் பண்ணாமல் வயசாகட்டும், வயசான பிறகு இதை பேசிக்கொண்டிருக்கிற நபரும் கூட வாலிப பிராயத்திலே, சிறு பிராயத்தில் இருந்தே கர்த்தரை முழுமையாக நேசிக்க ஈடுபாடு கொண்டதினால்தான் நான் தைரியமாக சொல்ல முடியும். வேற பருவம் அல்ல, வாலிப பருவம்தான் கர்த்தருக்கு உரிய பருவம். வாலிப பருவத்திலே நீ கர்த்தரை சிநேகிக்காம வேற எந்த பருவத்திலே கர்த்தரை சிநேகிக்க முடியும்? அப்படி சிநேகிக்க முடியல. நான் மனம் போல வாழ்கிறேன். தேவ பிள்ளைகள் கூட அப்படித்தான் காட்சி அளிக்கிறார்கள், இஷ்டம் போல வாழ்வார்கள். ஆனால் ஆலயத்திற்கு வரும் பொழுது பரிசுத்த பிள்ளைகளைப் போல படம் காட்டுவார்கள். படம் எது காட்டும்? நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். எது படம் காட்டும்?
அப்போ நாம் அந்த சாயலின்படி வாழ்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், உன் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. வேதத்திலிருந்து சில ராஜாக்களை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். பாருங்க, 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை ஒரு ராஜாவை குறித்து அங்கே பேசப்படுகிறது. சிதேக்கியா என்கிற ராஜா. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36 11 முதல் 14 வரை வாசிக்கலாம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 இயர்ஸ், அவன் யங் ஸ்டேஜிலேயே ஒரு ராஜ பதவிக்கு, இவன்தான் சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் 2ஆக பிரிவடைகிறது. யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரிந்து விடுகிறது. இந்த யூதா பகுதிக்கு இவன் தான் கடைசி ராஜா. இவன் லாஸ்ட் கிங் ஆஃப் த ஜூடா கிங்டம். இந்த ராஜா எப்படிப்பட்டவனாய் காட்சி அளிக்கிறான்? 21 வயதிலே ராஜாவாகிறான். எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின். அப்ப தன் தேவன் என்றால் இவன் யாருடைய பிள்ளை? கர்த்தருக்கு சொந்தமான பாத்திரம். ஆனால் கர்த்தருக்கு பொல்லாததை என்ன செய்கிறான்? தன் வாழ்க்கையிலே நடப்பிக்கிறான். அவன் கர்த்தருடைய வாக்கை எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக, நான் ராஜா, இன்னைக்கு என்னப்பா உனக்கு முன்னால நான் என்னை தாழ்த்தவா? என்னுடைய கெத்து என்னாகிறது? இந்த உணர்வு யாரிடத்திலே இருக்கும் என்றால், நான் அவங்கள்ட்ட போய் அப்படியெல்லாம் பேசணும் அவசியம் இல்லை, சொல்லுகிறோம் தானே. நான் அவங்கக்கிட்ட போய் அப்படி இறங்கி போய் அவங்கக்கிட்ட பழகணும் தேவையில்லை, சொல்லுகிறோம் தானே. சிதேக்கியா நம்மை போல நம்ம உணர்வுகள் தான் அவருக்கும் இருந்திருக்கிறது. நான் ஏன் இந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக தாழ்ந்த? அவன் கிடக்கிறான், அவன் என்னத்தையாவது சொல்லுவான். இவனை குறித்து எரேமியா புஸ்தகம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் அந்த 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். எரேமியாவுக்கு வந்து விடலாம். 52ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். இந்த சிதேக்கியாவை பற்றி கர்த்தர் அழகாக நிறைய இடங்கள்ல எழுதி வைத்திருக்கிறார். இந்த 52ஆம் அதிகாரத்தில் இவனுடைய டோட்டல் ஹிஸ்டரியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வாசிக்கலாம். சிதேக்கியா ராஜாவாகிற போது, அங்கேயும் அதைத்தானே பார்த்தோம், 21 இயர்ஸ்லே அவன் ராஜாவாகிறான். 11 வருடம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவங்க அம்மா பெயரையும் கர்த்தர் எழுதி வைக்க மறுக்கவில்லை. அமுதா, நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம் அமுத்தாள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக அது அமுதா. அமுதா என்ற பெயர் இன்று காமன் தானே. ஆனால் இந்த சிதேக்கியா ராஜாவினுடைய தாயார் பெயர் அமுதா. அவள் யாராம்? லீப்னா ஊரான் ஆகிய, அது வேற எரேமியா, தீர்க்கதரிசி எரேமியா அல்ல, அது வேற எரேமியா. அதனால தான் கர்த்தர் அந்த ஊரை குறித்து அங்கே லிங்க் பண்ணி விடுகிறார். லீப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தி. இப்ப விஷயத்துக்கு வருவோம். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் தகப்பனை போலவே இவனும் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பார்வைக்கு, மனிதருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் கூட மீண்டு விடலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு இவன் பொல்லாப்பானதை செய்கிறான். அடுத்து என்ன பண்றான் பாருங்க. யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீர்மளவும் அவைகளின் மேலுள்ளவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் சமாதானத்தோட சாவாய், உன் மரணம் சமாதானமாக இருக்கும். என்னங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதுவும் நாங்கள் எவ்வளவு அழகாக ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம், மரணத்தை குறித்து பேசுகிறீர்களே. உங்களை பார்த்து சொல்லலை, சிதேக்கியாவிற்கு எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார், நீ நல்ல ஒரு மரணத்தில் நீ போவப்பா, கர்த்தருக்கு உன்னை தாழ்த்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து விடுகிறான். நீங்கள் இந்த எரேமியா புஸ்தகத்தை வீடுகளிலே சென்று பொறுமையாக நேரம் கிடைக்கும் பொழுது கண்டகழுதையும் பேசாமல் கண்டகழுதையும் வாசிக்காமல் இந்த பகுதிகளை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நாம் இந்த ராஜாவை பற்றி வாசிக்கும் பொழுதே நமக்கே ஒரு கோபம் வரும்.
இவன் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக காணப்படுகிறானே, இவன் இவ்வளவு பொல்லாப்பானதை செய்கிறானே, கர்த்தருக்கு முன்பாக, தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்கு அவன் இருதய கடினம் இடம் கொடுக்கவில்லை. நோ, நான் எதுக்கு அவனுக்கு போய் முன்னால தாழ்த்துவேனா? நான் ராஜாவாச்சே. நம்மிலும் கூட அநேகர் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு தானே காட்சி அளிக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. நீ சமாதானத்தோட சாவாயின்னு சொன்னா இவன் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இவனுடைய மரணம் கொடூரம். கண்கள் பிடுங்கப்பட்ட, நீங்கள் 11 வசனங்களை, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டே அந்த வேதத்தை வாசித்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த சிதேக்கியா ராஜாவை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்படவில்லை. ஆனால் கர்த்தர் வேதத்திலே இந்த நாளிலே அவனை நமக்கு தெரியப்படுத்துகிறார். காரணம், அவனைப் போல நாம் இருக்க கூடாது என்பதற்காக. தேவனுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தி கொள்ள அவனுக்கு மனமில்லை. பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தன்னை நிமிர்த்துகிறான். மாறாக எரேமியாவை காவல் அறையிலே போடுவிக்கிறான். மாறாக எரேமியாவை அடிக்கிறான். மற்றவர்களை அடிக்க தூண்டுகிறான். அவன் கன்னத்தில் ஓங்கி அறை கொடு. அவன் பாரு எப்படி பேசுகிறான். நான் பாபிலோனுக்கு கைதியாக போயிடுவேனா? எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் தீர்க்க தரிசனமாக கூறுகிறான். அப்படி என்றால் அவன் தீர்க்க தரிசியை மாத்திரம் அவமதிக்கவில்லை, தீர்க்க தரிசனம் கொடுத்த தெய்வத்தையே அவன் என்ன செய்கிறான்? அவமதிக்கிறான். அவனுடைய பின் நாட்கள் பாபிலோனிலே அவன் கைதியாக எடுத்து செல்லப்படுகிறான். அங்கே அவன் கண்களுக்கு முன்பாக அவனுடைய குமாரரை அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வெட்டி போட்டு விடுக. யோசித்து பாருங்க, நம்ம கண்ணு முன்னால் நம்ம பிள்ளைங்க வெட்டி கொலை செய்யப்படும் என்றால் அதை விட ஒரு துர்பாக்கியம் எதுவும் இல்லை தானே. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை கண்ணே மானே தேனே தங்க பிள்ளை ஆசை பிள்ளை அப்படி தானே கொஞ்சிறீங்க. பட்டு நீங்கள் கொஞ்சிறது என் காதில் கேட்குது. நான் யாரையும் பட்டு, இது காஞ்சிபுரம் பட்டா ஆரணி பட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க பட்டு என் தங்கப்பிள்ளை என் ஆசைப்பிள்ளை கொஞ்சிறீங்க தானே. அப்படி தானே சிதேக்கியாவும் தன்னுடைய மகன்களை வாரி அணைத்து கொஞ்சி இருப்பான். அந்த பிள்ளைகள் எதிரியினாலே கண் முன்பாக வெட்டப்படுகிறது. கண்ணு பார்த்துருச்சா, இப்போ உன் கண்ணை நோன்றேன் பாருன்னு சொல்லி 2 கண்களையும் பிடுங்கி போட்டு விடுகிறான். கொடூரமான தண்டனை. கண்கள் பிடுங்கப்பட்ட பிறகு இவன் சிறையிலே அடைக்கப்படுகிறான். அதுதான் அவனுடைய கடைசி. சிறையிலேயே அவன் மரித்து விடுகிறான். அதுக்கு பிறகு அவன் பேரை சொல்றதுக்கு ஆவியானவருக்கு சற்றும் இஷ்டம் இல்லை. அதோடு நிறுத்தி விடுகிறார். நானும் நிறைய இடங்களில் எரேமியாவில் இங்கிட்டு நாளாகமத்தில் என்ன சொல்லப்படுகிறது, தேடி தேடி பார்த்தா கூட இதுதான். என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க? டோன்ட் வேஸ்ட் டைம். இவனை போய் பார்க்கறதுக்கு எதுக்கு போட்டு பெரட்டிக்கிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை, அவன் அவ்வளோதான். கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமை. எவர் ஒருவர் இருதய கடினத்தோடு நாம் வாழ்வோம் என்றால், இருதய கடினம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுத்து விடுகிறது. இருதய கடினம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மறுத்து விடுகிறது. இருதய கடினம் தேவனை உதாசீனம் பண்ணுகிறது, எதிர்த்து பேசுகிறது. மாத்திரமல்ல, விக்கிரக வழிபாடுகளிலும் இந்த சிதேக்கியா முழு மூச்சாக ஈடுபடுகிறதை நீங்கள் இந்த எரேமியா புஸ்தகத்திலே, நாளாகம புஸ்தகத்திலே வாசித்து அறிய முடியும். நம்முடைய இருதய கடினம் நம்மை விக்கிரக வழிபாட்டுக்கு தள்ளிவிடும். நாங்களும் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் எல்லாத்தையும் கழிச்சிட்டோங்க. ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தில் ஒன்று உட்கார்ந்துருக்குதே விக்கிரகம், பொருளாசை. பொருளாசையை கூட கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? ஒரு ஐடலுக்கு ஒப்பிடுகிறார். நம்ம இன்றும் பாருங்க, நமக்கு திருப்தியே இல்லை பாருங்க. இது வேணும், அது வேணும், இது கிடைக்காதா, அது கிடைக்காதா, உடனே ஒரு வீட்டில் ஒரே சண்டை, ஒரே சச்சரவுகள், தூஷணங்கள். எனக்கு அது கிடைக்கிறத வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு நல்ல ஒரு சகோதரி உண்டுங்க. ரொம்ப கோச்சிக்கிட்டாங்கன்னா வீட்டில் நோ குக்கிங் அட் ஆல். அவங்க எல்லோரும் போய் போய் பார்ப்போம். அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா சமைக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போது நீ படுத்துக்கிட்டா என்ன அடுப்பில் விறகு எரியாமலா போயிடும், கெத்துல. அதிகமாக எங்கள் அம்மாவை நினைப்பேன். படுத்துக்கோ, நீ எப்போ சண்டித்தனம் முடியுதா அப்போவா, அதுக்காக உன்னை தாங்குவேன் நான் நினைக்கிற போன்றுவாங்க. இப்போ யோசித்து பார்க்கிறேன்,
ஒரு மாம்சிகமான ஒரு நபருக்கே அப்படி ஒரு இருதய கடினமுள்ள நபரை அப்படி ஹேண்டில் பண்ணுவார்கள் என்றால், கர்த்தர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர், வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவர், வானமும் பூமியும் என்னாலே படைக்கப்பட்டது என்று பறைசாற்றுகிறவர், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பேன், உன்னுடைய வலது கரத்தை பிடித்து உனக்கு துணையாக இருப்பேன் என்றெல்லாம் தைரியமாக சொல்லுகிற இயேசுவுக்கு எப்படி இருக்கும்? சிதேக்கியா விக்கிரக வழிபாடு நிறைந்தவனாக காட்சியளிக்கிறான். மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளை, தேவனை உதாசீனம் பண்ணுகிறான், மதிக்கிறதே கிடையாது. இன்றும் கூட நாம் அப்படித்தானே இருக்கிறோம். கர்த்தரை மதிக்கிற பிள்ளைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளையும் மதிப்பார். பிரைஸ் தி லார்ட் கூட சொல்லுவதற்கு நமக்கு இருதயம் கடினப்பட்டு விடுகிறதா? நான் ஏன் இவங்களுக்கு சொல்லணும்? நீ ஏன் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட் என்றால் கர்த்தருக்கு தான் தோத்திரம், மனிதருக்கு அல்ல. தவறாய் நாம் கணித்து நம்முடைய இருதய கடினத்தை ஜாஸ்தியாக்கி கொள்ளுகிறோம். பி கேர்ஃபுல். இருதய கடினம் தேவ பிள்ளைகளை கூட அவமதிக்க வைக்கும். மாத்திரமல்ல, இருதய கடினம் கீழ்ப்படிவதற்கு தடை செய்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, மந்தமாக காதால் கேட்குறாங்க ஆனால் மந்தமாக கேட்குறாங்க, அப்பப்போ கண்ணை மூடிக்கிறாங்க. அதனால தான் அவங்க இருதயம் எப்படி இருக்கிறது? கடினப்பட்டு போயிருக்கிறது. நான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை கொளுத்திருக்கிறதுன்னு சொல்கிறார். நான் தான் அதை கொஞ்சம் மலுப்பலாக சொல்லுகிறேன். நம்முடைய இருதயம் கடினப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. அடுத்த ஒரு ராஜாவுக்கு நாம் கடந்து செல்வோம். சிதேக்கியா ராஜாவை நீங்கள் வீடுகளிலே சென்று தியானித்து பாருங்க. அந்த ராஜாவினுடைய சுபாவங்கள் நமக்கு வேண்டாம் என்பதுதான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனை. வாசிக்கலாம் பாருங்க. பார்வோன், இந்த பார்வோனை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தது நமக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். வாசிக்கலாம் வேகமாக. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர். ரொம்ப இதுதான் பாசாங்குத்தனம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்னார் என்று நாம் தியானித்தோம் அல்லவா? இங்கே பார்வோன் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக காணப்படுகிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க. நான் தான்ப்பா பாவம் செய்கிறேன், நான் தான், தப்புலாம் என் மேலே தான், ஆனால் கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனங்களையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறான். நான் மட்டும் தனியாக இருந்தால் சில குரூப்பாக தான் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் சரி குரூப்பாக தான் போவாங்க. ஆனால் சிங்கம் பாருங்க காட்டில் எப்படி போகும்? அப்படி தனியாக அப்படி ராஜ நடை போட்டு கொண்டு வரும். நீங்கள் யார்? குரூப்பாக போகக்கூடியவரா? அல்லது நான் தனியாக வீரநடை போட்டு வெற்றி பெற்று வாழ்வேன், கிறிஸ்தவ ஜீவியத்திலே உலகத்தை, மாமிசத்தை, சாத்தானை ஜெயித்து இயேசு எப்படி வெற்றி சிறக்கிறாரோ நானும் வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வேன். அதுதான் சிங்கத்தினுடைய சாயல். இங்கே பார்க்குறோம் பாருங்க. இந்த பார்வோன் சொல்கிறான், துணைக்கு கூப்பிடுகிறான், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். 34க்கு வருவோம். யாத்திராகமம் 9:34. எல்லாம் அந்த பிரச்சனை, அந்த குழப்பம் சால்வான உடனே பின்னும் பாவம் செய்து, இவன் மாத்திரமல்ல இவனுடைய ஊழியக்காரரும் இவனுக்கு கீழாக இருக்கிற உயர் அதிகாரிகளும் என்ன செய்கிறார்கள்? பின்னும் persistent sin will make our heart hard. பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்றால், அந்த பாவத்தை விடமாட்டேன். தனிப்பட்ட ஜீவியத்திலே உங்கள் அந்தரங்கத்திலே ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் வைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் யார் பார்க்குறா? யாருக்கும் தெரியாது. ஒருத்தருக்கும் என் பாவம் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். 2 eyes are always watching on you. உங்களை 2 கண்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்றது. அது ஆண்டவருடைய கண்களாக இருக்கலாம். மனிதர்களும் யாரோ ஒருவர் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருவாங்க. நீங்கள் தனியாக போகிறீங்கன்னு நினைப்பீங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி உங்களை அந்த தெருவில் பார்த்தேன்மா. உங்களை பார்த்துட்டு பின்னாலே வருவாங்க, ஓய் ஓய் எங்கே போகிற அப்படின்னு ஓடி வருவான். யாரோ ஒருவர்
தங்களுடைய 2 கண்களினாலே நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் சில அலுவலகங்களிலே, கடைகளிலே போடப்பட்டு இருக்கிறது, இந்த இடத்திலே உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன். தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே பாவமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அந்த பாவத்திலே நான் நின்று வாழ்வேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த பாவத்தெல்லாம் என்னால் விட முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, விட முடியாது. பாவத்திலே தொடர்ச்சியாய் நிலைத்திருப்போம் என்றால், பாவ வாழ்க்கையிலே நாம் உறுதியாய் வாழ்வோம் என்றால், கர்த்தர் எச்சரிக்கிறார், இருதயம் கடினப்பட்டு போய்விடும். நீங்கள் யாத்திராகமம் 9:34 வாசிங்க. நிலைமை சால்வாகி உடனே பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தினார். நம்ம கூட அப்படி தானே இருக்கோம். கர்த்தர் நம்ம பலவீனத்தில் நமக்கு சுகம் கொடுத்து விட வேண்டும். உடனே சுகம் கொடுத்துட்டார்னா அப்புறம் தேடியும் காணாதிருப்பாய். சச்சா, அது எங்கே இருக்குது? இயேசுநாதரா? அவர் யார்? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு நோய் வரணும், அப்போ தான் ஐயகோன்னு வருவாங்க. அது வரைக்கும் கர்த்தரை தேட மாட்டாங்க. கவனம், ஜாக்கிரதை. உங்கள் இருதய கடினம், நீங்கள் பாவத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் எத்தனை முறை இந்த ஆண்டிலே மாத்திரம் யோசித்து பாருங்க, எத்தனை பலவீனங்களிலே நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு நம்மை பலப்படுத்தினார். உங்கள் இருதயம் வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த இருதயத்தை பலப்படுத்தினார் தானே. கண்ணு வலிக்குது, கண்ணுக்கு கேட்ராக்டுன்றாங்க, கர்த்தர் கண்களை குணமாக்கினார் தானே. கால் வலிக்குது, புண்ணா இருக்கு, சுகமில்லை, நடக்க முடியலை, கர்த்தர் சுகமாக்கினார் தானே. சுகமாக்குறது வரைக்கும் தான் கர்த்தர். பிறகு அவர் யாரோ நான் யாரோ. அவர் எங்கே போய் பார்க்கலாம்? நையாண்டித்தனமான சிந்தனைகள், அதுதான் நம் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்பதன் அடையாளம். கவனமாயிருக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். இந்த பார்வோன் ராஜா நமக்கு ஒரு முன்மாதிரி. வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். யாத்திராகமம் பாருங்க, மறுபடியும் பாசாங்குத்தனம் நடிக்கிறான் பாருங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக, அடேங்கப்பங்கப்பா, பாவ அறிக்கை பார்த்தீங்களா எப்படி அப்படியே வலிகிறது. நான் பாவம் செய்தேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்கப்பா. நம்ம கூட அப்படிதானே கேட்குறோம், இந்த ஒரு விசை மன்னியும் ஆண்டவர். நமக்காக ஃபாதர் எழுதி வச்சிருக்கிறார், ஒரு விசை மன்னியுமே. அந்த பாட்டை பாடிடுவோம். ஒரு விசை என்று எத்தனை விசை கர்த்தருடைய மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகும் பாவத்திலே நம்முடைய ஜீவியத்தை நீடித்து கொண்டு இருப்போம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், ஓ இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும்படி அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். இப்போதான் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே அப்படியே அன்பு பொங்கி வழிகிறது. ஹலோ, எங்கே இருக்கீங்க? உங்களை தாங்க ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஒரு தடவை எனக்காக ஜெபியுங்கள். என் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரா? நான் பாவம் செய்தேன், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். பாசாங்குத்தனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டாம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுவது உண்மையான கூற்றுதானே, நடிக்கதானே செய்கிறோம். ஆலயத்திற்கு வந்தால் பரிசுத்தவான்கள் போல காட்சி அளிக்கிறோம். சற்று ஆலயத்தை விட்டு வெளியேறின உடனே நம்முடைய சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தி விடுகிறது. டோட்டலாக கர்த்தர் சொல்றாரு, அந்த களஞ்சியத்திலிருந்து நீ நல்ல மரமாயிருந்தால் கெட்ட மரமாயிருந்தால் அதன் கனியை தான் கொடுக்க முடியும். உங்கள் இருதய கடினம் கெட்ட கனிகளை கொடுப்பதற்குத்தான் உதவுமே தவிர நற்கனிகளை கொடுப்பதற்கு அது ஏதும் உதவ இயலாது. அது மார்க்கு 6:52 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே அவர்களுடைய இருதய கடினத்தை, அவிசுவாசத்தை பார்த்த கர்த்தருக்கு அங்கே அற்புதம் செய்ய முடியவில்லை. நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கும்னா
கர்த்தரால் கூட நமக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்ய முடியாது. அவர் நன்மையே உருவானவர், நல்லதைத்தான் செய்கிறவர். நீங்கள் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அத்தனை தடவையும் மன்னிக்கிறவர். மன்னிக்கிறதிலே அவர் தயை பெருத்தவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருக்கே நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போய்விடும் என்றால் he cannot do any miracle in our very own lifetimes. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய என்னால் இயலவில்லை என்று சொல்லுவார். என் கையை உன்னுடைய இருதய கடினம் கட்டி போட்டு விட்டது. ஆனால் நம்ம புலம்புறோம், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இரு என்று தான் கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய இருதய கடினத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுகிறோம். பாவத்திலே விடாமல், பாவமும் ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமும் ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்க. நான் வாசனையும் கொடுப்பேன், அதே நேரம் நாற்றமும் கொடுப்பேன். முடியுமா? அந்த வாழ்க்கை நல்லாவா இருக்கும்? நாற்றம் என்றால் ஓடிவிடு, வாசனை என்றால் கிறிஸ்துவுக்கென்று ஜீவ வாசனையான வாழ்க்கை வாழ்வதற்கு இருதய கடினத்தை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த ராஜாவுக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். பெல்ஷாசார். நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேசாருடைய இருதய கடினத்தையும் அங்கே தீர்க்கன் தானியேல் பிட்டு வைக்கிறான். பெல்ஷாசார் ஆலயத்தில் இருக்கிற, தேவாலயத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமூட்டுகள், அந்த பரிசுத்த பனிமூட்டுகளை குறித்து நாம் அறிய வேண்டுமென்றால் யாத்திராகமத்தை வாசித்தால் தான் நமக்கு தெரியும். அந்த பொருளை தொடுறதுக்கே குளிச்சுட்டு வான்றார். வேர்வை வரக்கூடிய உடையை உடுத்தக்கூடாது என்கிறார். நீ இந்த உடையை உடுத்தினா உனக்கு வேர்க்குமா? அதை நீ வேர் பண்ணாதன்றார். அந்த வேர்வை நாற்றம் கூட என் முகத்தை சுளிக்க பண்ணிவிடும். அப்படி பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர் இவன் அவருடைய ஆலயத்தில் இருக்கிற கோல்டன் கப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதில் மதுபானங்களை ஊற்றி தானும் தன் ஊழியக்காரரும் தன் வைப்பாட்டிகளும், 1-2 இல்லை, வைப்பாட்டிகள், மனைவிகள் எல்லாம் சேர்ந்து அடித்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பார்க்குறார். அவருக்கு தாங்க முடியலை. என் ஆலயத்தில் இருக்கிற பொருளை தொடுறதுக்கே நான் இவ்வளவு கண்டிஷன் போடுற ஆள், நீ அதை எடுத்துகிட்டு வந்து உன் இஷ்டத்துக்கு மதுபானம் குடிக்கிறதுக்கா என் ஆலய பொருட்கள் உனக்கு கிடைச்சது? கையுறுப்பு அவன் அறையிலே தோன்றி மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதுகிறது. அவனுக்கு அந்த வார்த்தையை பார்த்த உடனே அவன் இருதயம் கலங்கி, கடின இருதயம் அங்கே ஏன் கலக்கம் அடைய வேண்டும்? தெம்பா இருக்க வேண்டியது தானே. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் சாஃப்டாகத்தான் வேண்டும். அவருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போன்றது. அவருடைய வார்த்தை அக்கினியை போன்றது. அவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை விறகு போல, என் வார்த்தை அக்கினியை போன்றது. என் வார்த்தை அக்கினி என்றால், இந்த ஜனம் விறகு என்றால், அந்த விறகை நான் எரிய விடுவேன். அப்படிப்பட்ட வார்த்தை இப்பொழுது அவனுடைய படுக்கை அறையிலே எழுதப்படுகிறது. அவன் கலங்கி நிற்கிறான். இவங்க அம்மா ஓடி வர்றாங்க, மிஸ்ஸஸ் நேபுகாத்நேசார் ஓடி வர்றாங்க. ஏன்பா பயப்படுற? நம்ம ஊரில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்குள்ளே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அவன் தான் உங்கள் தாத்தாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் சொன்னானாக்கும். நீ பயப்படாத, நீ அவனை ஆள் அனுப்பி வரவழை. தானியேல் வரவழைக்கப்படுகிறான். அவன் அழகாக சொல்லுகிறான். வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். இருதய கடினம் இருக்கும் என்றால் அந்த கடினமான இருதயம் என்னாகிறது? மேட்டிமையாகி, அதாவது நேபுகாத்நேசாரை குறித்து பெல்ஷாசாரிடம் தானியேல் தீர்க்கன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவி, அடுத்து அவருடைய ஆவி கர்வம் ஏன் கடினப்படுகிறது? பெருமை தலை தூக்கி நிற்கிது. நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் என்னாலெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைன்னா வாழ முடியாதாக்கும். பெருமை, கர்வத்தினாலே ஆவி என்ன ஆகிறது? கடினப்பட்டு விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நிராகரிக்கிறது. சிதேக்கியா ராஜாவை போல்
இருதய கடினம் இருக்கும் என்றால் அதற்கு பேசிக் எது என்று கர்வம். நமக்கு சில பேரை சொல்கிறோம்ல, அது பெருமை பிடிச்சது, அது கர்வம் பிடிச்சது. கர்த்தரும் அதைத்தான் சொல்லுகிறார். அவனுடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போதுதான் சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை என்றால் கர்த்தர் அல்ல, நேபுகாத்நேசாருடைய அந்த மகிமை அவரை விட்டு என்னாகிவிட்டது, எப்படி அகலுகிறது, மனுஷனின்று தள்ளப்பட்டார். இருதயம் அதை நாம் மனதில் பதித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. சில பேரை பார்த்தா சொல்லுவோம்ல, மிருகத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்க இருதயம் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த முகமே ஒரு கொடூரத்தன்மை உள்ளதாக மாறிவிடுகிறது. இந்த நேபுகாத்நேசாரும் அப்படியாகத்தான் இருந்தார் என்று தானியேல் அங்கே அழகாக சொல்லி கொண்டு வருகிறார். காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். காட்டு கழுதை அது நாங்கள் மற்ற மிருகங்களெல்லாம் சொல்லாமல் காட்டு கழுதையை குறித்து சொல்ல வேண்டும். இது தன்னிச்சையாய் திரிகிற தன்மை, கர்வம் இருக்கும் என்றால் அடுத்த கேரக்டர் எது, தன் இச்சையின்படி ஜீவிக்கிற சாயல். எனக்கு இது இஷ்டம், நான் செய்வேன், என்ன சொல்லுவேன், நான் செய்வேன், நீ பா, நான் போய்க்கிறேன், நான் போய்தான் ஆவேன். இதெல்லாம் கர்வத்தின் ஸ்டேட்மெண்ட்ஸ், காட்டு கழுதைகளுடைய சாயல். இங்கே நேபுகாத்நேசாரை குறித்து அவர் சந்ததி கிட்டையே தீர்க்கன் சொல்லுகிறார், காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். தேவனை அவர் அறிந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல அவருடைய சரீரம் நனைந்தது. இதெல்லாம் உனக்கு தெரியும். இப்போ தீர்க்கன் டைரக்டா 22 நீங்க படித்து பார்ப்பீர்களானால் அதில் கேட்கிறார், ஏப்பா நம்ம கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே. இப்படி தைரியமுள்ள தீர்க்க தரிசிகள் நம் நடுவில் இந்த கடைசி காலத்தில் எழும்ப வேண்டும். எழும்புனாதான் சபை தன்னுடைய காட்டுக்கழுதையின் சாயலை விட்டு வெளியே வர முடியும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட தீர்க்கர்களை நமக்கு தருவாராக. இவன் சொல்றான் பாருங்க, பெல்சாசார் என்னும் நீரோ வென்றார், இதை எல்லாம் அறிந்திருந்தோம். உன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணல, தாழ்த்தவில்லை. இருதய கடினம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு நிமிர்ந்து நிற்கும். நிமிர்ந்து அப்படி நான் என்ன கேட்கறது, நீ என்ன சொல்றது, சொல்றியா சொல்லிட்டு போ, கேட்க மாட்டேன். அதுதான் இருதயத்தை தாழ்த்தாத சாயல். 23 அங்கே சில காரியங்களை சொல்லுகிறார். அதை நீங்கள் மனதிலே வைத்து வாசித்து கொள்ளுங்கள். கடைசி வாசிக்கலாம். உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியும் உம்முடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறவருமாகிய தேவனை நீ என்ன பண்ணல, மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும். இந்த 3 இருக்கிற இருதயம்தான் இருதய கடினம். கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் மந்தமாய் கேட்கிற நிலைமை, உணராமல் இந்த இருதயம் காணப்படுகிறதாக இந்த பெல்சாசாருக்கு அங்கே தீர்க்கனை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். இதை குறித்து நாம் சில காரியங்களை நாம் நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். வாசிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 16:18 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, மனம் மேட்டிமை. இருதய கடினம் இருக்கும்னு சொன்னா அங்கே பெருமை, கர்வம் ஆட்சி செய்கிறது. அந்த பெருமை, அகந்தை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால், இது இல்லாம நான் இருக்க மாட்டேன், இது வேணும் கேட்கிறோம் தானே. இதெல்லாம் கர்வத்தின் சாயல். இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. அது நபராக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அது எதாக இருக்கட்டும், அல்லது உங்கள் கேரக்டராக கூட இருக்கட்டும். இப்படித்தான் இருப்பேன், இஷ்டம்னா நீ இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு, நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். இந்த நிலைமை தான் மனமேட்டிமை, கர்வம், அகந்தை. இதனுடைய பின் விளைவை பார்க்கிறோம். விழுந்து விடுகிற அபாயம் உண்டு. சீஷர்களாக இருக்கட்டுமே,
சீஷராய் இருந்தாலும் இயேசுவோடு கூடவே நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிற சீஷர்களை பார்த்து தான் இயேசு கேட்டார், உங்க இருதயம் உணராதிருக்கிறது எப்படி? என் கூடவே இருக்கிறீங்க, என் கூடவே எல்லா அற்புதங்களை பார்க்குறீங்க, என் கூடவே இருந்து என் உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், இன்னும் உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதே, இது எப்படி? ஆண்டவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிற சமர்த்த குட்டிகள் நீங்களும் நானும். ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார், எப்படி எப்படிப்பா உன் இருதயத்தை அப்படி கடினப்படுத்துகிற? வாசிக்கலாம். யாக்கோபு 4:6 நமக்கெல்லாம் தெரிந்த வசனம்தான். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறதுனால தான் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுகிறோமோ? கர்த்தர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். தூதன் கூட பெருமையில தான் அவன் சொன்னான், இருதயத்துல தான் சொன்னான், வாய் திறந்து கூட அவன் சொல்லல. அவர் உட்காருகிற சிங்காசனத்திலே நான் போய் உட்காருவேன், இருதயத்தில் நீ சொன்னாயே. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தூதன் மேலும் கர்த்தர் புத்தியினத்தை சுமத்துகிறவர். அப்ப நம்ம புத்தியினத்தை நமக்கு உணர்த்தாமல் இருப்பாரா? அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். உனக்கு தெரிகிறத தான் கர்த்தர் இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறார். உன் இருதயம் கடினப்பட்டு போய்கொண்டு இருக்கிறது. கர்வம், பெருமை, இப்படி தான் இருப்பேன், இப்படி தான், இல்லைன்னா எனக்கு வேண்டாம், அந்த வாழ்க்கை எனக்கு கசப்பான ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் மன மேட்டிமை, இருதய கடினத்தினுடைய அடையாளங்கள். 1 பேதுரு 5:5 பின்பகுதியை பார்க்கிறோம். பெருமையுள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவர். வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5:5 பின்பகுதி. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார்னா நம்ம நிலைமை பாருங்க, எவ்வளவு மோசமான நிலைமை. ஆனால் கர்த்தர் கிருபையுள்ளவர். நம்ம இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், உன் இருதய கடினத்தில் இருந்து வெளியே வா, இந்த காத்தேசிலே தங்கி இருந்தது போதும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 2:11 வாசிக்கலாம். ஏசாயா 2:11. நரர் என்றால் மானிடர். நரரின் மேட்டிமையான தாழ்த்தப்படும். நீ தாழ்த்தலைனா நான் தாழ்த்துவேன். அதுதான் கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற சாயல். மனுஷரின் எங்க வீராப்பு காட்டுகிறோம்? சில பேச்சிலே சொல்லுவாங்க, அது ரொம்ப வீராப்பா இருக்கு. ஆனால் இங்கே கர்த்தரும் அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார், உன் வீராப்பு எல்லாம் தனிந்து போய்விடும். எப்பொழுது? கர்த்தருக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தும் பொழுது. லூக்கா 14:11 தன்னை தாழ்த்துகிறவன் எவனும், நீ யாராயிரு, நீ படித்திரு படிக்காதிரு, ஏழையாயிரு பணக்காரனாயிரு, யூதனாயிரு கிரேக்கனாயிரு, அடிமையாயிரு சுயாதீனனாயிரு, எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நீ யாராயிருந்தாலும் உன்னை தாழ்த்துவாய் என்றால் நீ கண்டிப்பாக உயர்த்தப்படுவாய். ஆனால் நம்ம இருதய கடினத்தினாலே பெருமையின் உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்வத்தின் அகந்தையின் உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 நாளாகமம் 26:16 வாசிக்கலாம். அங்கே சகாயம் இல்லாமல் போயிற்று என்ற நிலைமை. 2 நாளாகமம் 26:16. 16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் இருதயம் கடினப்பட்டு தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபம் காட்ட. எவ்வளவு துணிகரம் பாருங்க. இருதயம் கர்வம் அடையும் பொழுது, இருதயம் கடினப்படும் பொழுது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை கூட செய்வதற்கு துணிவு ஏற்படுகிறது. நாம் பின் நாட்களிலே அதை தியானிக்க இருக்கிறோம். இந்த காத்தேசிலே அந்த உபாகமம் 1 அதிகாரம் 42, 43 வசனங்களிலே பார்ப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். துணிச்சல் மிக்கவனாக இவன் என்ன செய்கிறான்? ஆலயத்திலே
தூபம் பீடத்திலே அவன் போகிறான். ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, இது உமக்கு லபியாது, இது உன் வேலை இல்லை, உனக்கு எந்த வேலை? ராஜாங்க வேலை. நீ போய் உன் வேலையை பாரு. நீ யாரு சொல்வது? ராஜாவும் நானே, ஆசாரியரும் நானே, ஆசாரிய வேலையும் நான் செய்வேன். இவன் துணிந்து செய்கிறான். நெற்றியிலே கர்த்தர் அங்கே ரோகத்தை கட்டளையிடுகிறார். மீரியாம் நம்முடைய அடுத்த ஞாபகத்திற்குள் வைக்க வேண்டிய ஒரு சகோதரி. தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். செங்கடலை கடந்து அங்கே வெளியே வந்த உடனே ஸ்திரீகள் எல்லாரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். ஆராதனை செய்த ஸ்திரீகளுக்கு இந்த மேடம் தான் தம்புரு வாசித்தார்கள். டேமரின் தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறார். சில வேளைகளிலே கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நாம் தொடர்ந்து காணப்படுவோம் என்றால் துணிகரம் நம்மை தொட்டுவிடும். கவனம், கவனம். இந்த உசியா அப்படித்தான் காட்சி அளிக்கிறான். துணிந்து அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறான். தூபம் காட்ட முயலுகிறான். நெற்றியிலே கர்த்தருடைய ஆக்கினையை ஆசாரியர்கள் பார்க்கிறார்கள். அவனும் உணர்கிறான். தன் சரீரத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. இன்னும் எசேக்கியா ராஜாவை நாம் பார்க்கலாம். தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் நல்லா கர்த்தர் பலப்படுத்துகிறார். இதே வார்த்தையில பாருங்க, 26:16 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26:16. அவன் பலப்பட்ட போது, பலப்படுகிற வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறான். மிகவும் கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறான். ஆனால் கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் என்னாகி விடுகிறது? மேட்டிமை அடைகிறது. வாசிக்கலாம். அதே 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம். மேட்டிமை, கர்வம், பெருமை, அகந்தை அது விழுகைக்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. எசேக்கியா கர்த்தர் தனக்கு செய்த உபகாரத்தை நினைக்காமல், நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்றோம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் என்ன செய்திராத, மறந்துராத. இவன் மறந்து விட்டான். அதற்கு தக்கதாக நடக்க மறந்து விட்டான். மனமேட்டிமையானான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். மனமேட்டிமையின் நிமித்தம் அவனுக்கு வர இருந்த ஆபத்து அவனுடைய அடுத்த தலைமுறையை தொடுகிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி விடுகிறான். எனக்கு முன்பாக அவன் தாழ்த்தினதை பார்த்தியா? கர்த்தர் எப்படி அழகா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அங்கே தீர்க்கன்ட்ட சொல்றாரு. பார்ப்பா பாரு, அவனை நான் ஆசீர்வதிக்கணும்னு தான் நினைக்கிறேன், அவனை நான் பலப்படுத்தினேன். இப்போ அவன் மனமேட்டிமை ஆயிட்டான். ஆனால் நான் அவன் சொன்ன உடனே தன்னை தாழ்த்திட்டான் பார்த்தியா? அதனால இவனுக்கு வரவிருந்த ஆபத்தை இவன் தலைமுறை, இவன் உடனே அப்போ என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என் தலைமுறையையும் காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு கத்தி இருக்கணும். ஆனால் இவன் சொல்கிறான், நான் நல்லா இருந்தா போதும், நான் என் வாழ்க்கை ஓகே, நாளைக்கு வர்ற பிள்ளைய நான் பார்க்கவா போகிறேன். இன்றும் சிலர் அப்படித்தானே நினைக்கிறோம். ஏன்னா அடுத்த தலைமுறை எங்கே பார்க்க, அது எப்படி இருந்தால் எனக்கு என்ன, அது எப்படியோ, அது என்ன வேணாலும் வாழ்ந்து கிடட்டும். இன்னும் உன் தலைமுறையை நீ பார்க்கல, விசுவாச கண்களை திறந்து பார். கர்த்தர் உன் தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீ தரைமட்டாக தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். கிருபை கொடுக்கிற தேவன் வல்லவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு ராஜாவை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12 21 முதல் 23 வரை வாசிக்கலாம். இதில் என்னங்க தப்பு இருக்கு? அது நீங்களும் நானும் நினைக்கிறோம். அடுத்து பாருங்க, ஜனங்கள் இந்த ஏரோதை குறித்து கர்த்தர் அதுக்கு முன்னாலே இவன் செய்கிற தீமையான செயல்களையும் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர், யோவான் இந்த புஸ்தகங்களை வாசித்து பாருங்க. மிகவும் இந்த ராஜாவினுடைய மனமேட்டிமை, இருதய கடினம், கீழ்ப்படியாமை, விக்கிரக வழிபாடு எல்லாவற்றையும் கர்த்தர் பிட்டு பிட்டு வைக்கிறார். ஆனால் பாசாங்குத்தனம்,
ஆலயத்திற்குள்ளே வந்து தேவ ஜனங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். இதுதானா, இந்த வசனம் தானா ஜோஜிபி, நான் அடிச்சு விடுவேன்பா. ஜனங்கள் உடனே அவங்களுக்கு தெரியும் இந்த ராஜாவை பற்றி. ஆனால் இந்த ராஜா இப்படி பண்ணுறாருன்னு சொன்னால் ராஜா என்ன பண்ணி விடுவான்? அந்த 12:1 வாசித்து பாருங்க. யாக்கோபை பட்டயத்தாலே வெட்டி போட்டவன், சபையிலே விசுவாசிகளை ஊழியர்களை துன்பப்படுத்த தொடங்கினவன். ஜனங்களுக்கு தெரியாதா? தெரியும். முகஸ்துதி ஏதாவது ஒன்று சொல்ல வம்பா இது, அல்லேலூயா இது கர்த்தர் சத்தம், மனுஷ சத்தம் அல்ல. போடு, கர்த்தர் தூதனை அனுப்புகிறான். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன், நான் யாரையும் பயமுறுத்தலைங்க, ஆனால் இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம். இந்த கடைசி நாட்களிலே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆசீர்வாத செய்திகளை கேட்டு கேட்டே பழகிவிட்டோம். ஆசீர்வாதம்னா தான் நம்ம இருதயம் இணங்குகிறது, அதுக்கு டெண்டராக சாஃப்டாக மாறுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை இருதயத்தை, கடினத்தை, மேட்டிமையை, அகந்தையை, கர்வத்தை நமக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாம அந்த மகிமையை என்ன செய்கிறான்? தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனால் வாய் பாடுது மகிமை உமக்கே, உமக்கே மகிமையின் வாய் பாடுது. ஆனால் இருதயம் சொல்லுது, என்னை எல்லா ஜனங்களும் எப்படி புகழ்கிறாங்க தெரியுமா? நான் ஜெபம் பண்ணால் எல்லோரும் கயச்சாயிடுவாங்க, அதனால தான் நான் தான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், கத்தி ஜெபம் பண்ணுவேன். பெருமை எங்கிருந்தோ வந்து தலையை அப்படியே நிறைத்து போடுகிறது, இருதயத்தை ஆக்கிரமித்து கொள்ளுகிறது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஓரங்கட்டி விடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சற்று ஒரு 10 நிமிடம் எனக்கு அவகாசம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசிக்கலாம். இந்த இருதய கடினம் ஒரு வியாதி, ஒரு வியாதி. இந்த வியாதியை நாம் கர்த்தரிடமே சொல்ல வேண்டும். எப்படி என் இருதய கடினத்திலிருந்து நான் வெளியே வர்றது? எனக்கு ஆசை, நான் கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுகிறேன். என் இருதய கடினம் எனக்கு வேண்டாம், எனக்கு இருதயம் சாஃப்டாக இருக்கணும். அப்படி சாஃப்டாக இருக்கணும். நம்ம சமைக்கிற பொழுது அந்த ரைஸு கொஞ்சம் கூடுதலாக வெந்துருச்சுன்னா என்ன சோறாக்கியிருக்கேன். சோறாக்குறவங்களுக்கு தான் வருத்தம் தெரியும். நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இல்லாத கதைகளை பேச, இன்னும் சோறாக்க, நீ போய் செய், நீ நல்லா செய்வில்ல, நீ போய் செய். சாஃப்டாக இருக்கணுமா? எனக்கே பல்லு ஏகப்பட்ட ஓட்டை, இங்கே சாஃப்டாக இருந்தது தானே எனக்கு செல்லுபடியாகும். அதிலெல்லாம் சாஃப்டை எதிர்பார்க்கிறோம், நியாயம்தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த சாஃப்ட்னஸை நாம் தக்க வைத்து கொள்ளுவோம் என்றால் சங்கீதம் 139 23 24 தான் நம்முடைய இருதயத்தை சாஃப்டாக வைத்து கொள்ளக்கூடிய சத்து மிகுந்த டானிக் என்று சொல்லலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே, நம்ம இப்படி சொல்லலாம், நம்ம இருதய கடினப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்டு, என்கிட்ட இருக்கு ஆண்டவரே. என் இருதய கடினப்படுறதுனால தான் ஆராதனையை அசட்டை பண்ணுகிறேன். என் இருதயம் கடினப்பட்டதுனால தான் பைபிளை வாசிக்க கூட மறந்து விடுகிறேன், மறுத்து விடுகிறேன். மறந்து விட்டா கூட கர்த்தர் ஓகேன்னு சொல்லுவார். ஆனால் மறுத்தா இந்த வசனம் தானே நமக்கு ஜீவன். அந்த ஜீவனையே புறக்கணித்தால் அதற்கு பெயர் என்ன? இருதய கடினம். கர்த்தரை அவமதிப்பது, கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவமதிப்பது, அதுதான் இருதய கடினம். வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்கிட்ட இருக்கு ஆண்டவரே, என்னை நித்திய வழியிலே நீங்கள் நடத்துங்க. என் கீழ்ப்படியாமையிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை கொடுப்பீர்களானால் 119 சங்கீதம் 9 முதல் 11 வசனங்களை நீங்கள் விரைவாக வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம எல்லாரும் வாலிபர் தான், எல்லாருமே வாலிபர் தான். நீங்கள் ஆவிக்குரிய வயதை கணக்கு பண்ணி கொள்ளுங்க, உங்கள் வயது வாலிப வயதுக்கு வந்துவிடும். அவர்கள் சரீர வாலிபர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாலிபர்கள். ஆகக்கூட எல்லாருமே யார் தான்? வாலிபர்கள் தான். இப்போ வாசிக்கலாம். வாலிபன் தன் வழியை, என் வழி வேதனை உண்டாக்குது ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே என்னை சுத்தம் செய்து கொள்ளுவது? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஸ்டோர் பண்ணிக்க,
நீ ஸ்டோர் பண்ணிக்க உன் ஹார்ட்டில், உன் இருதயத்தில், அந்த களஞ்சியத்தில், அந்த பொக்கிஷத்தில் நல்லதை பதித்துக்கொள். 11 வாசிக்கலாம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் பாவம் செய்யாதபடிக்கு. சிதேக்கியா ராஜா தொடர்ந்து பாவத்திலே நிலைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி எச்சரிக்கிறார். அவன் அசட்டை பண்ணுகிறான். மாறாக அந்த தீர்க்கர்களை அவமதிக்கிறான், அவர்களை விரோதிக்கிறான், அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கிறான். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்கள் பிடுங்கப்பட்டால் ஒழிய உனக்கு வேற விமோசனை இல்லப்பான்னு சொல்லி கர்த்தர் முடிவு வைக்கிறார். நாம் பாவத்திலே நிலைத்திருக்க வேண்டாம் என்றால் நம்ம இருதயமாகி அந்த பொக்கிஷத்திலே வேத வசனங்களை பதித்து கொள்ளுவோம், ஸ்டோர் பண்ணி கொள்ளுவோம். வைத்து வைக்கிற அனுபவம் இருக்குதா? வசனம் மறந்துடுதுங்க. இதை சொன்னேங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் என்னைக்கோ திட்டுனது மட்டும் என்ன செய்யலையா? மறக்கலையாம். உனக்கு மறக்குமா? அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ இதை பார்க்கும்போது வசனம் ஞாபகத்துக்கு வர வேண்டும் தானே? கான்ட்ராஸ்டாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அப்படி தானே? மானிடர்களுடைய அவச்சொல்லு நமக்கு மறக்கலையாம். கர்த்தருடைய ஜீவனை கொடுக்கிற வார்த்தை மறந்து விடுகிறதாம். கர்த்தர் காலை வேளையிலே நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். இந்த இருதயம் கடந்தது கடக்கட்டும், போனது போகட்டும். இன்றிலிருந்து from this time onwards I am going to store up thy word Lord. உங்க வார்த்தையை என் இருதயத்திலே பதித்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க வாசிக்க தான் இருதயத்திலே. இது ஒரே நாளில் ஜீபூம்பா சக்கலக்கா கிடையாது. ஒரே நாளில் மந்திரத்தில் மாங்காய் பறிக்க முடியாது. டே பை டே, இயர் பை இயர் இதில் வாசிங்க. முழங்கால் போட முடியும் என்றால் முழங்காலில் வாசிங்க. உங்களை எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, என்ன புதுசாக இருக்குது ஒரேடியாக பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்க சொல்லுவார்கள். இக்னோர் தம். என் வாழ்க்கையிலே கடின இருதயம் எனக்கு வேண்டாம். வசனங்களை என் இருதயத்திலே பதித்து கொள்ள விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை சீர்திருத்துகிறது, நம்மை உபதேசிக்கிறது, நம்மை கண்டிக்கிறது. வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நீ தேறினவனாக எல்லாவித நற்கிரியை செய்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி எங்கே இருக்கிறது? வேத வாக்கியங்களிலே இருக்கிறது. இது நம்மை கடிந்து கொள்ளும், சிட்சிக்கும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், தைரியப்படுத்தும். கோ அஹெட். நாம் முன்னோக்கி இந்த வார்த்தையை கொண்டவர்களாக கடந்து செல்லுவோம். இந்த மனமேட்டிமை கடந்த நாட்களிலே இருந்தது தானே. அதன் நிமித்தம் நமக்கு சில ட்ரையல்ஸை கர்த்தர் அனுமதிப்பார். உபத்திரவங்கள் வரலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிக்கலாம். பகிர்ந்து கொள்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. நான் சுருக்கமாக சொல்லி கடந்து செல்லுகிறேன். ரோமர் இந்த உபத்திரவங்கள் எனக்கு நம்பிக்கையை தருகிறது. நான் கர்த்தருடைய பாதபடியிலே தரித்திருக்க எனக்கு இந்த ட்ரையல்ஸ், இந்த டெஸ்ட் நமக்கு உதவுகிறது. பிளாக் ஸ்மித் பார்த்துருக்கீங்களா? கொல்லன், இரும்பு கொல்லன். அவன் என்ன செய்கிறான்? இரும்ப நல்லா பழுக்க காய்ச்சுகிறான். காய்ச்சின இரும்ப அப்படியே தண்ணியில் போடுறான். இந்த இரும்பு சொல்லுது, அடப்பாவி, இவ்வளோ நேரம் நெருப்பில் வச்சு வாதிச்ச, இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு சிறீர்னு எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? எல்லாம் நல்லதுக்கு தான். அப்போதான் நீ என்ன ஆவ? இன்னும் ஸ்ட்ராங்காக ஆவ. உன் கூர்ப்பாகணும் தானே. ஸ்ட்ராங் ஆக வேண்டும் என்றால் நம்மை பழுக்க காய்ச்ச வேண்டும் தானே. நாம் இரும்பு போல இருக்கிறோம். மன கடினம், இருதயம் கடினப்பட்டு இரும்பை போல இருக்கிறது. இது உலைக்களத்திலே நன்கு பழுக்க காய்ச்சப்பட்டால் தான் இது தன்னுடைய பலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக அந்த கொல்லன் தண்ணியில் போடவும் நெருப்பில் போடவும் இருந்து இப்போ கடைசியில் பார்க்குறான், இப்பொழுது இது எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமுள்ள கருவி, இது தேர்ச்சி அடைந்த கருவி, இது பாஸ் டெஸ்டட். அந்த இரும்பிற்கு அவன் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறான், டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட். உங்களையும் என்னையும்
கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார், ப்ரூவ் பண்ணுவார். எப்படி? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சேனையிலே ஒரு போர் வீரர்கள். நம்மை கர்த்தர் இப்போ சாத்தானை பார்த்து சொல்லுவார், பார்த்தியா, அது ஏன் புள்ள, ஏன் புள்ள, புலிக்கு பிறந்தது. அதெல்லாம் நமக்கு தெரியும். புலிக்கு பிறந்த புலியா தானே இருக்கணும். நம்மை கர்த்தர் புலியாக உருவாக்குகிறார். உருவாக்கும் போது நமக்கு வருத்தம் அடைகிறது. ஏன் அந்த உருவாக்குகிறார்? இருதய கடினத்தின் நிமித்தம்தான். அதுக்கு நம்ம தான் காரணம். நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம் என்றால் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எசேக்கியேல் வாசிக்கலாம், 36ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். எசேக்கியேல் 36. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. உங்களுக்கு நவமான இருதயத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும், உனக்குன்னு தனியா யாரையுமே பிரிச்சு சொல்லல, நம்ம எல்லாருக்கும், இதை கேட்கிற எல்லாருக்கும் எப்படிப்பட்ட இருதயம் அப்படின்னா, நவம்னா 9ன்றாங்க, நவதானியம், நவகிரகங்கள். அப்படி அல்ல, நம்முடைய இருதயம் சாஃப்டாக, டெண்டராக மாறுகிறது. உள்ளத்திலே புதிதான ஆவியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கல்லான இருதயம், அந்த இருதய கடினத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரே அகற்றி விடுகிறார். அல்லேலுயா. நமக்கு அகற்ற முடியாதுங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் ஃபெயில் ஆகிடுவோம். டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவதற்கு இந்த வார்த்தை போதுமானது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான இருதயத்தை அவர் சொல்றாரு, நான் எடுத்து போட்டு விடுவேன். உனக்கு நான் எதை கொடுப்பேன்? சதைப்பற்றுள்ள இருதயம். இப்போ நீங்கள் குனிஞ்சி சிரசை தாழ்த்தி உங்கள் இருதயத்தை பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சதையான இருதயம். ஏன் சதையான இருதயம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதற்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும், இதை கேட்கிறவனும் பாக்கியவான், வாசிக்கிறவனும் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அந்த 3 இங்கே வருகிறது. என் கட்டளைகளில் நடக்க, என் நியாயங்களை கை கொள்ள, அவைகளின் படி கேட்டுக்கிட்டே போவதல்ல, அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன். அவர் நம்மை பண்ணுகிறவர், நல்ல மேய்ப்பர். அந்த நல்ல மேய்ப்பர் சொல்றாரு, உனக்கு தெளிவு இருக்கணும், தெளிந்தவர்களாயிருந்து. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், நான் முடிக்கணும் தான் நினைக்கிறேன், சாரி, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உந்தி தள்ளுகிறார். இன்றே இரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். சற்று நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து, கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற இந்த வேத வார்த்தையின் ஆழத்தை நாம் எடுத்துக்கொண்டவர்களாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5, 6ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தெளிவு எப்பொழுது வருகிறது? விழித்திருந்தால்தான் தெளிவு வரும். கண்ணை மூடிக்கொண்டார்கள், வாசித்தோம் தானே. காதால் மந்தமாய் கேட்டார்கள், அப்படி என்றால் தெளிவு ஏற்படுவதில்லை. தெளிவுக்கு 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாய் இருந்து. உங்களுக்கு கலங்கல் தண்ணி குடிக்க பிடிக்குமா, தெளிந்த தண்ணி குடிக்க பிடிக்குமா? அது உங்கள் சாய்ஸ். ஆனால் நம்மள அநேகர் என்ன செய்வோம்? தண்ணி கலங்கலாக வருது, இந்த தண்ணி நாளைக்கு தான் பயன்படுத்தும் பேசுகிறோம் தானே. நாமே ஒரு தெளிந்த நீரை தான் விரும்புகிறோம். அப்போ நம்மை உருவாக்கின கர்த்தர், நமக்குள்ளே அவர் ஆவியை வைத்திருக்கிற கர்த்தர், நமக்கு சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிற கர்த்தர் நாம் தெளிந்தவர்களாயிருக்க விரும்புகிறார் என்பதிலே ஒன்றும் ஆச்சரியம் அல்லவே. தெளிந்தவர்களாயிருந்து இப்போ நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய இந்த சிந்தையையும் நாம் எப்படி தெளிவாய் வைத்து கொள்ளுவது? நீங்கள் சிரம் தாழ்த்தினீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்று நான் ஓரிரு முறை சொன்னேன். எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. நாம் அப்படி சற்று தாழ்த்துவோம் என்றால் நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் எதை தெளிவாக வைக்க விரும்புகிறார் என்றால் அவரை நேசிக்கிற நேசம்.
முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தனையோடு ஐ லவ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்லுவோம்? சொல்லுவோம். வெளியே போனோடனே அவர் கிடக்கிறாருன்னு அது அல்ல, சொல்கிறபடி செய்து காட்ட வேண்டும். ஆண்டவரே, வித் ஹோல் ஹார்ட்டட்லி ஐ லவ் தி லார்ட். ஒரு ஊழியர் சொல்லுகிறார், கண்டமானிக்க கர்த்தரை நேசிங்க. என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது கண்டமானிக்க. அதை நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன். குளிக்க போனாலும் சரி, கண்டமானிக்க கர்த்தரை நேசி. அது எப்படி கண்டமானிக்க? உங்களுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா எப்படி முழுசாக நேசிக்கிறீங்க? அந்த முழுமை அதுதான் கண்டமானிக்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர். நான் முதல் ஆதி அன்பை விட்டு நாங்கள் வெளியே வந்தாங்க கூட என்ன நீர் நேசிக்கிறீரே, என்ன நீர் நேசிக்கிறீரே. என்கிட்ட எல்லாத்தையும் பார்க்குறீர், பொறுமையை பார்க்குறீர், பிரயாசத்தை பார்க்குறீர், நான் பொறுத்து போகிறத பார்க்குறீர், சகித்து போகிறத பார்க்குறீர், எல்லாம் பார்த்துட்டு ஆனாலும் ஒரு குறை இருக்குப்பா. நீ ஆதியில் எப்படி ஆலயத்துக்கு வந்த, ஆதியில் எப்படி வேதத்தை தியானிச்ச, இப்போ எங்கே காணாமல் போயிட்ட? காணமே, எங்கே இருக்கிற? ஹலோ, தேட வேண்டிய நிலைமை இல்லை. ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, மன்னிச்சுக்கோங்க. From this time onwards, I am going to love thee with wholeheartedly. நீங்கள் அப்படி கர்த்தரை நேசிப்பீர்களானால் உங்கள் இருதயத்தில் தெளிவு வரும். தெளிவு வருவதற்கான வழிமுறை இந்த இருதயம் கர்த்தரை நேசிக்க நேசிக்க கர்த்தரை நம்பும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பும். ஆண்டவர் நமக்கு தீமை அல்ல, நன்மையையே செய்கிறவர். அவரை நம்புவேன். சும்மா பாடுறோம், நம்புவேன் இயேசுவை. ஆனால் வாழ்க்கையிலே எத்தனை முறை நம்முடைய அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். இப்போ கர்த்தரை நேசிக்கிற நேசம் உங்கள் இருதயத்தில் முழுமையாக இருக்குமானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தமானவள். கேட்கும்போதே நல்லா இருக்குல்ல. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவது கண்களிலே நீரை தானே கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட கர்த்தரை நானும் சொல்ல வேண்டும். என் நேசர் என்னுடையவர், எனக்கு சொந்தமானவர், நான் அவரை விட்டு கொடுப்பதில்லை. இந்த பக்கத்தில் இருக்கிற குரூப் எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிற குரூப்பை விட்டு கொடுக்காதுங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஏன் ஆள் இன்னும் அங்கே பார்க்குற யதார்த்தமாக பார்த்தா கூட என்ன உன் பார்வை அங்கே போகுது. இயேசுவை அப்படி வைத்து கொள்ளுங்கள். என்னுடையவர் இயேசு, எனக்கு சொந்தமானவர், என் ஆத்தும நேசர், நான் அவரையே கண்ணோக்கமாயிருக்கிறேன். உங்க இருதயம் பலப்படும். அடுத்து இந்த ஆத்துமா, இந்த மூளை பாதுகாக்கப்பட வேண்டும், தெளிவாயிருக்க வேண்டும். அதுக்கு தான் வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. உங்கள் ஹெல்மெட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஹெல்மெட்டு போடலைன்னு சொன்னால் காவலர் நம்ம என்ன செய்கிறார்? ஹாய் ஹாய் அப்படியே ஒதுக்கு ஒதுக்கு. ஆஹா, இந்தாங்க சார் 5 ரூபா பத்திரம். ஹாய், லைசன்ஸ் எல்லா பர்டிகுலர்ஸ் அதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார், ஹெல்மெட் போடாமல் வரலாமா கேட்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு தலை சீரா அவசியம். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா உங்கள் தலையில் இருக்குதா? தலைகளை தாழ்த்தும். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் டைம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாக கேட்டீர்கள். அந்த பொறுமையை கர்த்தருடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதிலும் நாம் காண்பிப்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் இருதய கடினப்பட்டுருச்சுப்பா, என்கிட்ட கர்வம் இருக்குப்பா, இதில் கர்வம் அதில் கர்வம், எல்லா கர்வம் என்கிற கிரீடங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீர்களா? தேங்க்யூலா. ஓரிரு அல்லேலியாக்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா மனமேட்டிமை எங்களை விட்டு அகன்று போகட்டும். இருதய கடினம் அகன்று போய் சதையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருகிற நல்ல கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
எங்களுடைய இருதயத்தை நல்ல களஞ்சியமாக நாங்கள் வைத்துக்கொள்ள, நல்ல பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ள, அதிலிருந்து நல்ல கனிகளை கொடுத்து தேவனுக்கு மகிமை கொடுக்கிற வாழ்க்கை வாழ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளுவீராக. எல்லா மகிமையும் எல்லா கனமும் உங்களுக்கு மாத்திரம் உண்டாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, சதையுள்ள இருதயத்தை தருவீராக, இருதய கடினத்தை அகற்றி போடுவீராக. எங்களுடைய பாசாங்குத்தனங்களை எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளுகிறோம், மன்னித்தருளுவீராக. நன்றி ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அப்பா தகப்பனே, உம்மை நேசிக்கிறோம் ஐயா. நீர் மாத்திர எங்களிலே கனமடைவீராக. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இயேசுவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். God bless you.